கோயம்பேட்டில் முதல் ஷாட் வச்சா காய்களை செட் பண்ணணும். அதில் ஒரு மூட்டை முருங்கைக்காய், ஒரு மூட்டை கத்திரிக்காய், ஒரு மூட்டை தக்காளி இப்படியெல்லாம் வாங்கி இவ்வளோ தூக்கி நடுவில் உக்காத்தி வைக்கணும். ஷார்ட் அங்கே தான் பிளான் பண்ணுறோம். அப்போ 3 மூட்டை காய்க்கு பட்ஜெட் பெருசாக போகணும். என்ன பண்ணுறது? அப்போ ஒன்று செய்வோம். எங்கேயோ சின்ன காய்கறியை பார்த்து நடுவில் உட்கார வச்சிருவோம். கோயம்பேட்டை பேக்கப்பில் காட்டிடுவோம். கோயம்பேட்டை பேக்ரவுண்டில் காட்டி க்ளோஸ் எடுக்கலாம். அப்போ வழக்கம் தானே, அப்படி ஃபில்லப் பண்ணினா பெட்டர். ஆமாம், இது என்ன பண்ணுறது சார்? என்னம்மா நான் கிளம்புறேன். ஏன்? ஆமாம்ல, பாதாம் சொன்னல நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீர். சொல்லிடு 300 ரூபா வேஸ்ட் ஆகிடும். அப்பா வரேன். எங்கேப்பா இருக்கு நீ? கூட்டிட்டு சொல்லுங்க. நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கு. பாதாம் ஜூஸ் வாங்கிட்டு வராத. நான் கிளப்புறேன். 300 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். வெயிட் பண்ணி நான் சொன்னது கரெக்டாக வா. ஓகே? சரிம்மா, சீக்கிரம் வாப்பா. சரிம்மா, அது வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகுமா. ரெடி பண்ணி கொடுக்கணுமா? என்ன ஃபோனுமா? ஒன்றும் இல்லை சார். அர்ஜென்ட்டாக போகணும். நான் கிளம்புறேன். சரி, அப்போ சரிம்மா, நீங்கள் எண்டு கார்டு போட்டு கிளம்பிடுங்க. நான் உங்களுக்கு கார்டு எண்டு கார்டு போட்டு ஃப்ரேமை போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே? நீங்கள் போயிட்டு வரலாமே. ஓகே சார். பாய். பாய் சார். கண்ணாடி விட்டு போயிருக்கேன். ஓகே, என்னோட போய்ட்டு வா. சரி, ஓகே சார். பாய். பாய் சார். பாய். எப்போ சார்ஜா ஜப்பான் டோக்கியோ மஸ்கட்லாம் பேசிட்டாலோ இவளை நம்பி நம்ம எடுத்தோம்னா டோட்டல் 0 ஆகிடுவோம். இவளெல்லாம் நம்ம ஹீரோயின் செலக்ட் பண்ணுவோம். ஹீரோயின் செலக்ட் பண்ணால் பவ்யமாக இருந்தான். ஹீரோயின் செலக்ட் பண்ணாங்கன்னா சார்ஜாங்கிறான், ஜப்பானுங்கிறான், போயின்றான். என்னங்க விளையாடுறீங்களா? இல்லை வர்றவெல்லாம் என்ன இடிச்சா நினச்சிட்டிங்களா? கோயம்பேட்டில் கத்திரிக்காய் விற்கிறதுக்கு லாய்க்குன்னு சொன்னால் உன்னை நான் ஹீரோனை எடுத்தேன். இங்கே கேட்டால் ஜப்பான் போகணுங்கிறேன். எங்கே போகிறது? நான் ஜப்பானுக்கு டிக்கெட் வாங்க கூட காசு கிடையாது எங்ககிட்ட. நாங்களே எப்படி இப்படியோ படம் எடுத்துகிட்டு போகிறோம். வந்தவங்க அவன் நான் 50 ஸ்டார்டிங் போனால் 70 ஸ்டார்டிங் போனால் கடைசியில் அது கத்தியில் கடுத்தது வந்தால் யாரோ வந்தாங்க. பாவம், நான் ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தா ஜப்பான் அப்போ நீ அப்படியே போயிடு.